தனது பிரதமர் பதவியை காப்பாற்ற இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்தார் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டையொட்டி மக்களவையில் பேசிய பிரதமர் அரசமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி களங்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். நமது பாதையில் அரசமைப்பு குறுக்கிட்டால் அதனை மாற்ற வேண்டும் என்று கூறியவர் நேரு எனவும், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றுவதற்காக அரசமைப்பு சட்டத்தையே மாற்றியவர் ராஜீவ்காந்தி எனவும் பிரதமர் விமர்சித்தார். नेहरू जी ने शुरू किया, इंदिरा जी ने आगे बढ़ाया और राजीव जी ने भी उसको ताकत दी, खाद पानी देने का काम किया. क्यों? संविधान के साथ खिलवाड़ करने का लहू उनके मुंह लग गया. ये परंपरा यहां नहीं रुकी. जो परंपरा नेहरू जी ने शुरू की थी, जिसको दूसरे प्रधानमंत्री जी इंदिरा जी ने आगे बढ़ाया, क्योंकि खून मुंह पे लग गया था. கட்டை விரலை தட்சணையாக பெற்று துரோணாச்சாரியார் ஏகலைவனை முடக்கியது போல மத்திய அரசு சமுதாயத்தின் பல முக்கிய பிரிவுகளை பாதிப்புக்கு உள்ளாக்குவதாக மக்களவையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். राहुल गांधी, जब आपने अग्निवीर लागू किया तो आपने उन युवाओं की उंगली काटी. पेपर लीक कराते हो, 70 बार आपने पेपर लीक करवाया है. Mr. Savarkar has clearly stated in his writings that there is nothing Indian about our constitution. India is run by, should be superseded by this book. அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அரசு அதானி குடும்பத்திற்கு துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை வழங்கி பிற தொழில் நிறுவனங்களுக்கு அநீதி செய்வதாக குற்றம் சாட்டினார். கட்டை விரலை மறைத்து தனது கையை உயர்த்தி காட்டி மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கைகளால் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஏகலைவன் கதையை ராகுல் காந்தி விவரித்த போது ஆளும் கட்சி கூட்டணி உறுப்பினர்கள் நகைத்தனர். पहले हजारों युवा सुबह उठकर रनिंग करते थे, वेट ट्रेनिंग करते थे आर्मी में जाने के लिए. जब आपने अग्निवीर लागू किया तो आपने उन युवाओं की उंगली काटी. जब आप पेपर लीक कराते हो, 70 बार आपने पेपर लीक करवाया है, तब आप हिंदुस्तान के युवाओं के अंगूठा काटते हो. ஒரு கையில் அரசியல் சாசனம் மற்றும் இன்னொரு கையில் மனு தர்ம நூல் ஆகியவற்றை ஏந்தி அவர் மக்களவையில் சலசலப்பை ஏற்படுத்தினார். And this is what the fight is about. Now it's nice. மனு தர்மமே இந்த நாட்டை இயக்கும் நீதி என சாவர்கர் வலியுறுத்தியதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தை பூஜிக்கிறீர்கள் என்றால் அது சாவர்கரை அவமதிப்பது போல என்று ஆளும் கட்சி கூட்டணி உறுப்பினர்களை ராகுல் காந்தி தாக்கினார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் ராகுல் காந்தி மீண்டும் சாவர்கரை விமர்சனம் செய்வதாக பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தினால் மட்டும் போதாது எனவும் அதை படித்து பார்க்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தியின் கருத்துக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பதிலளித்தார். கடும் சலசலப்புகளுக்கிடையே ராகுல் காந்தியின் கருத்துக்களுக்கு பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் தூபே உள்ளிட்டோரும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். காங்கிரஸ் சார்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இம்ரான் மசூத் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பங்களிப்பை பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்தார். முன்னதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வடகிழக்கு மாநிலங்களை முந்தைய காங்கிரஸ் அரசுகள் புறக்கணித்ததாக விமர்சித்தார். புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.